கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் 11ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் 112ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யார் பிறர் மேல் தம்மை அறிந்த தம்மை அறியாத பிறர் மேல் இரக்கம் பார்க்கிறார்களோ, அன்பை கொடுக்கிறார்களோ, அவர்கள்தான் கடவுளுக்கு பிரியமானவர்கள். அவர்கள்தான் கடவுளுக்கு சாட்சியாக வாழுகிற மக்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மிடம் ஒருவர் உதவி வேண்டி வந்து நின்றால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த உதவி கேட்கிற நொடியிலே நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் கடவுள் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்மள்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு பண உதவி கேட்கலாம், இல்லை வேறு ஒரு உதவி கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது நமக்கு கேட்கிற நேரத்தில் நிச்சயமாகவே நமக்கு தெரியும், இதை என்னால் செய்ய முடியுமா முடியாதா. இதுதான் முதல் ஸ்டெப்பு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் 100 ரூபா கேட்குறாருன்னா, என்கிட்ட 100 ரூபா இருக்கா இல்லையான்னு எனக்கு நிச்சயமாகவே எனக்கு தெரியும். அதே போல் எனக்கு என்னுடைய மகனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, இந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்கள் கம்பெனியில் வேக்கன்சி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் என்று நம்மகிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்குறதுக்காக வந்தார்கள் என்றால், எனக்கு நிச்சயமாகவே தெரியும், நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா அந்த பையனுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இப்படியாக உங்களிடம் ஒருவர் உதவி கேட்டு வரும் பொழுது அந்த உதவியை நீங்கள் செய்ய முடிந்ததென்றால் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கள். ஆமேன். இல்லைப்பா, என்கிட்ட ஒருத்தர் 100 ரூபா கேட்குறாரு, என்கிட்ட 100 ரூபா இல்லை, என்கிட்ட இருக்கிறதே என் பர்ஸில் 50 ரூபானா, இல்லைப்பா என்கிட்ட அந்த காசு இல்லை, தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வந்தால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவதும் தப்பில்லை. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் மிக தெளிவாக இந்த காரியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். நம்மிடம் ஒருவர் உதவி கேட்டு வரும் பொழுது உங்களால் முடிந்த உதவிகளை மாத்திரம் செய்தால் போதும். நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட 100 ரூபா கடன் வாங்கி நீங்கள் 100 ரூபா அவருக்கு கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் உங்கள்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா நீங்கள் 100 ரூபா கொடுப்பதில் தவறில்லை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நம்மால் முடிந்த உதவிகளை மனம் இறங்கி மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது நாம் நன்மையை கடவுளின் கரங்களிலிருந்து பெறுவோம். இந்த ஒரு காரியத்தை இந்த புதிய நாளிலே நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம். நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பே, நம்மால் ஒரு உதவி செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டோம். நான் எதற்காக இவனுக்கு உதவி செய்ய வேண்டும், நான் எதுக்காக இவனுக்கு 10 ரூபா தரணும் என்று நாம் நமக்குள்ளேயே ஒரு கேட்டை போட்டு மூடிடுவோம். அந்த கேட்டை போடுவது என்னன்னா, கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை நாமே கேட்டை போட்டு அடைச்சிக்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் மனமிறங்கி நீங்கள் கடன் கொடுக்கும் பொழுது கடவுளின் கரங்களிலிருந்து நன்மையை பெறுவோம் என்கிற நன்மையான காரியத்தை உங்கள் உள்ளத்திலே பதிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே மனம் இறங்குவீர்கள். நிச்சயமாகவே உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்வீர்கள். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே அப்பா, யாரெல்லாம் எங்களிடம் உதவி கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் மனம் கோணாமல் செய்வதற்கு எங்கள் உள்ளத்தை உமது கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா நன்மைகளாலும் திருப்தியாக்க வேண்டுமென்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின் வழியாகவே நம்முடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவோம். மற்றவர்களுக்கு இறங்குவதற்காக நாம் மனம் இறங்கும் பொழுது கடவுள் நமக்காக இறங்குவார். எல்லா நன்மைகளாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேங்க்யூ.